எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா குட்டீஸ்லாம் செம ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எங்கள் அண்ணன் பசங்களாம் ஹாஃப் டே ஸ்கூல் லீவ் போட்டுட்டு வந்துட்டாங்கங்க. எதுக்குன்னா எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ மாமா பையன், அண்ணன், அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. தீரன் குட்டிக்கு தேவையான சாப்பாடும் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வந்தப்போ வந்து 2 சூட்கேஸோடு வந்துட்டு போகிறப்போ அதே 2 சூட்கேஸோடு போகணுன்னு தாங்க நினச்சேன். ஆனால் ஷாப்பிங் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா 3 லக்கேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ காரில் எல்லாத்தையும் அதை லோட் பண்ணிவிட்டு அடுத்தது ஏர்போர்ட்டுக்கு எல்லோரும் ரீச் ஆகிட்டோங்க. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் பசங்க ட்ராலியை வச்சு ஒரே விளையாட்டுங்க. அண்ணன் பையன் கூடயே வரேன்ட்டாரு. நானும் வரங்கத்தை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு இருந்தார். இப்போ தான் இதே ஏர்போர்ட்டில் இவங்க எல்லோரும் வந்து எங்களை ரிசீவ் பண்ண மாதிரி இருந்ததுங்க. அதுக்குள்ளே 1 மாதமும் ஓடி போயாச்சு, நாங்களும் கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து எங்கள் அம்மாவை நான் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கே காரணம் என்னென்னா அழாமல் போகணுன்னு நினச்சேங்க. ஆனால் அது முடியல. பார்த்தோன்னே அழ வந்துருச்சு. இன்னும் போய் பக்கத்தில் நின்னா அவங்களும் ரொம்ப அழுது, நானும் ரொம்ப அழுதுடுவேன். இந்த குட்டீஸும் அதை பார்த்தா அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்ட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடியாச்சுங்க. வி மிஸ் யூ கோயம்புத்தூர். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.